என் கையில் இருக்க இந்த ஃபோனை 2 டைம் ஷேக் பண்ணேன் அப்படின்னா என்னோட டச் கம்ப்ளீட்டாக லாக் ஆகிடும். வேற யாருனாலையுமே என் ஃபோனை யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க 5 அப்ளிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கான் அழுத்தி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோவில் போகலாம். நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் டச் ப்ரொடெக்டர். ஆக்சுவலா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருப்போம். அந்த வீடியோஸை நானும் பார்க்குறேன். நம்ம ஃப்ரெண்டு வந்து வாங்குவாங்க ஃபோனை வந்து வாங்கிட்டு வீடியோ பார்க்கறது இல்லாமல் அதுக்கப்புறம் நம்ம ஃபோனுக்குள்ள போயிட்டு நம்ம யாருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சில பல வேலைகள்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னா நான் சொல்ற இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் உள்ள போயிட்டு நீங்கள் வந்து ஒரு செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனை நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு கையில் கொடுக்கும்போது ஜஸ்ட் 2 டைம் ஷேக் பண்ணிட்டு உங்கள் ஃபோனை அவர் கையில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டச் வந்து ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் அந்த வீடியோ மட்டும் தான் வந்து ப்ளே ஆகும். அவரால் வேற எந்த விஷயத்தையுமே வந்து ஆப்ரேட் பண்ணவே முடியாது உங்க ஃபோனில். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனை வாங்கிட்டு வால்யூம் பட்டனை ஒரு டைம் டேப் பண்ணீங்க அப்படின்னா அந்த டச் வந்து ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஃபோனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியாதவங்க கையில் ஃபோன் ஏதோ கொடுக்கும்போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல 2வது இருக்க அப்ளிகேஷன் ஃபைல் ரெக்கவரி. இந்த அப்ளிகேஷனை வச்சு நம்ம ஃபோனோட இன்டர்னல் மெமரியில் டெலிட் ஆன போட்டோஸ், வீடியோஸ் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நம்மளால ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ ஃபைல் ரெக்கவரிக்குன்ட்டு பிளே ஸ்டோரில் எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் வந்து இருக்கு. அதெல்லாம் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகாது. பட் ஆனா இந்த ஒரு அப்ளிகேஷன் 99% வந்து ஒர்க் ஆகுது. இந்த ஆப்பை ஓபன் பண்ணிட்டு ஸ்கேன் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா உங்க போனோட இன்டர்னல் மெமரியில நீங்க என்னென்ன போட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட் இதெல்லாம் டெலீட் பண்ணீங்களோ அதை எல்லாத்தையுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்துரும். அதை நீங்க ஈஸியா ரீஸ்டோரும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான போட்டோஸ்லாம் ஏதாவது டெலீட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல 3வதா இருக்க அப்ளிகேஷன் வந்து XS கேமரா. இது வந்து ஒரு கேமரா அப்ளிகேஷன் தான். பட் ஆனா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேமரா அப்ளிகேஷன். நார்மலா நம்ம கேமராவை எப்படி யூஸ் பண்ணுவோம், அப்படியே ஓபன் பண்ணி ப்ரிவியூ பார்த்துக்கிட்டே வீடியோ ரெக்கார்ட் போடுறதுனா போடுவோம், போட்டோ எடுக்கிறதுனா எடுப்போம். பட் ஆனா இந்த ஒரு அப்ளிகேஷன்ல நம்ம ப்ரிவியூலாம் பார்க்காம நம்ம ஹோம் ஸ்கிரீன்ல நம்ம ஏதாவது ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே கேமரா வந்து யூஸ் பண்ணி அதில் வீடியோவும் ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த ஆப்பை உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணும்போது ஸ்டார்ட் கேமரா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹோம் ஸ்கிரீன் வந்து வந்துடும். ஆனா பேக்ரவுண்ட்ல கேமரா வந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கும். இதனோட சின்ன ப்ரிவியூவா கீழே ஒரு பாக்ஸ்ல அதனோட ப்ரிவியூ மட்டும் காட்டும். அது மட்டும் இல்லாம உங்க போனை நீங்க லாக் பண்ணிட்டீங்க அப்படினாலும் கேமரா ரன் ஆகிட்டே இருக்கும், வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா இதுல ஷெட்யூல்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு எப்ப கேமரா ஆன் ஆகணும் அப்படின்ட்டு நீங்க ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணி அதனோட டியூரேஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க செட் பண்ண டைம்ல ஆட்டோமேட்டிக்கா கேமரா ஓபன் ஆகி சம் வீடியோஸ்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிடும். சோ சீக்கிரட்டா நீங்க ஏதாவது வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணணும், ஏதாவது தப்பான விஷயங்கள் நடக்குது அதை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமா இந்த ஒரு அப்ளிகேஷனை நீங்க யூஸ் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல 4வதா இருக்கிறது ஸ்டீரியோ லான்ச்சர். இது வந்து ரொம்ப ரீசெண்டா லான்ச் ஆன ஒரு லான்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த லான்ச்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப மினிமலான ஒரு லான்ச்சர். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஹோம் ஸ்கிரீன்ல கச்சன்ட்டு நிறைய ஆப்ஸ் வச்சுக்கிறது, விட்ஜெட்ஸ் வச்சுக்கிறதுலாம் பிடிக்காது. எனக்கு சிம்பிளா இருந்தா பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு இந்த லான்ச்சரை கண்டிப்பா பிடிக்கும். இந்த லான்ச்சரை டிஃபால்ட் லான்ச்சரா செட் பண்ணிட்டீங்கன்னா இதனோட இன்டர்ஃபேஸ் பார்க்கிறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதுதான் இதனோட ஹோம் ஸ்கிரீனே. குட் மார்னிங்னா குட் மார்னிங் இருக்கும், குட் ஆஃப்டர்நூன் இருக்கும், அப்புறம் பக்கத்துல கீழே வந்து ஒரு டைம் இருக்கும், அதுக்கு பக்கத்திலேயே பேட்டரி பர்சன்டேஜ் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதை தவிர பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது மியூசிக் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா அந்த மியூசிக்கோட அந்த விட்ஜெட் வந்து கீழே இருக்கும். இதை தவிர நீங்க ஏதாவது ஆப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே இருந்து அப்படி மேலே ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஸ்க்கான காலம் வந்து வரும். அதுல நீங்க ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த லான்ச்சர் யூஸ் பண்றதுல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த லான்ச்சர் வந்து அதிகமா பேட்டரி கன்சம்ஷன் வந்து பண்ணாது. ரொம்ப மினிமலா அதே டைம்ல பார்க்கிறதுக்கு போனை லுக்கா வச்சுக்கிற ஒரு லான்ச்சர் ட்ரை பண்ணணும் அப்படின்னா தாராளமா இந்த லான்ச்சரை ட்ரை பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல கடைசியா இருக்க அப்ளிகேஷன் ரீசெண்டா வைரலா போயிட்டு இருக்க ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம், டைனமிக் ஸ்பாட் அப்படின்ட்டு. ஆக்சுவலா iPhone 14ல பாத்தீங்க அப்படின்னா அந்த டைனமிக் ஐஸ்லாண்ட் அப்படின்றத ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை நான் அப்படியே ஆண்ட்ராய்டுக்கு கொண்டு வரேன் அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து ஆப்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அதுல ஒன்று தான் இந்த டைனமிக் ஸ்பாட். இந்த டைனமிக் ஸ்பாட்டை யூஸ் பண்ணி iPhone 14ல வர மாதிரியான டைனமிக் ஐஸ்லாண்டை வந்து நம்ம போன்ல கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுலயும் குறிப்பா இந்த அப்ளிகேஷன்ல இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியும். இதுல வந்து மியூசிக் கேட்கறத வந்து நம்ம டைனமிக் ஐஸ்லாண்ட்ல கொண்டு வர முடியும். அண்ட் நம்மளுக்கு ஏதோ நோட்டிபிகேஷன் வந்ததுன்னா அதை ஐஸ்லாண்ட்ல வந்து கொண்டு வர முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியும். இந்த ஆப்பை ஓபன் பண்ணிட்டு அது கேட்கிற பர்மிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு உங்களுக்கு என்னென்ன ஆப்ஸ்க்குலாம் வந்து டைனமிக் ஐஸ்லாண்ட் வேணுமோ அதை வந்து ஆன் பண்ணிருங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ யூடியூப் மியூசிக் ஆன் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு மியூசிக் ப்ளே பண்ணேன் அப்படின்னா இங்க பாத்தீங்களா பார்க்கறதுக்கு அழகா இருக்குல்ல. அதுலயும் குறிப்பா அதை வந்து லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெளியே பாப் அவுட் ஆயிட்டு வரும். அதுவும் பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கும். ஸோ நம்மளால ஐபோன் தான் வாங்க முடியல, ஐபோன்ல இருக்க ஃபீச்சர்ஸை இந்த ஆப்பை வச்சு யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோவில் பார்த்தா இந்த 5 ஆப்போட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு. ஸோ நீங்க எங்கேயும் போய் தேடி அலைய தேவையில்ல, அங்கே போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 5 அப்ளிகேஷன்ல எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருந்தது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.